பெங்களூரில் சோகத்தில் முடிந்த ஆர்சிபி அணியின் வெற்றி கொண்டாட்டம். சின்னசாமி மைதானத்திற்கு வெளியே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழப்பு. பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி உடுமலையைச் சேர்ந்த தேவி உயிரிழப்பு. தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நிலையில் சோகம். கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்ட ஆர்சிபி வீரர்களின் திறந்தவெளி வாகன பேரணி. ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானோர் சின்னசாமி மைதானத்திற்குள் நுழைந்ததால் நெரிசல். கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக நீதி விசாரணைக்கு உத்தரவிட்ட முதலமைச்சர் சித்தராமையா உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. அடுத்த ஆண்டு ஏப்ரலில் தொடங்குகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 2027ஆம் ஆண்டு மார்ச் வரை நடைபெறும் கணக்கெடுப்பில் சாதிவாரி விவரங்களும் சேகரிக்கப்படும். மக்கள் தொகை கணக்கெடுப்பை தள்ளி போட்டு தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் பாஜகவின் சதி திட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு நாளையுடன் நிறைவு. இதுவரை 2,90,000 பேர் விண்ணப்பம். MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கு நாளை முதல் விண்ணப்பம் விநியோகம். நீட் தேர்வு முடிவுகள் வெளியான பின் விண்ணப்பத்தை பதிவு செய்யலாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். பழனி முருகன் கோயிலில் நடிகர் சூர்யா வழிபாடு. முண்டியடித்துக் கொண்டு கைக்குலுக்கியும் செல்ஃபி எடுத்தும் பக்தர்கள் மகிழ்ச்சி. சென்னை சென்ட்ரல் சூலூர்பேட்டை இடையே இன்றும் நாளை மறுநாளும் மின்சார ரயில் சேவை ரத்து. தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் காலை 11:15 மணி முதல் மதியம் 3:15 மணி வரை சேவை இல்லை என அறிவிப்பு. திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் முதியவர் உடலுக்கு பதில் பீகார் இளைஞர் உடலை மாற்றிக் கொடுத்ததால் உறவினர்கள் அதிர்ச்சி. பீகாருக்கு ஆம்புலன்ஸில் சென்ற முதியவரின் உடலை இன்று திருத்தணி கொண்டுவர காவல்துறை நடவடிக்கை. சுமார் 2.5 கோடி போலி பயனர் கணக்குகளை நீக்கியது IRCTC. தட்கல் முன்பதிவுக்கு விரைவில் ஆதார் பயன்படுத்தப்படும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. இந்தியா கூட்டணியில் இருந்து ஆம் ஆத்மி விலகிவிட்டதாக மூத்த தலைவர் அனுராக் தண்டா கருத்து. மக்களவை தேர்தலுக்காக மட்டுமே கூட்டணியில் இருந்ததாக விளக்கம். ஆப்கானிஸ்தான், ஈரான், மியான்மர் உள்ளிட்ட 12 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய தடை. தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து வெளிநாட்டினரால் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என அதிபர் டிரம்ப் கருத்து. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மழை வெளுத்து வாங்கியது. மழை இன்றும் நீடிக்கும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. திருவல்லிக்கேணி, மண்ணடி, எழும்பூர், வடபழனி, கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்தது. பகல் பொழுதில் வெயில் சுட்டரித்த நிலையில் இரவு நேர மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவொற்றியூர், ராயபுரம், காசிமேடு, வண்ணாரப்பேட்டை, கொடுங்கையூர், வியாசர்பாடி, கொடத்தூர், பெரம்பூர், வில்லிவாக்கம், அயனாவரம், எண்ணூர், மணலி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். பூவிருந்தவள்ளி, செம்பரம்பாக்கம், குமரஞ்சாவடி, மதுரவாயில், போரூர், வானகரம், நெற்குன்றம் மற்றும் வடசரவாக்கத்திலும் இடியுடன் கனமழை பெய்தது. அதேபோல அம்பத்தூர், ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்று மற்றும் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டியது. அதேபோல மதுரை மாநகரையும் மழை விட்டு வைக்கவில்லை. கோரிப்பாளையம், அண்ணாநகர், மாட்டுத்தாவணி, சிம்மக்கல், பழங்காநத்தம், காலவாசல், ஆரப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளிலும் கடந்த சில நாட்களாக கடுமையாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் நேற்று கனமழை பெய்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதனிடையே இன்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் ஜூன் 10ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் சதித்திட்டத்தை பாஜக வெளிப்படையாக அறிவித்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு நடத்தப்படும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடர்ந்து தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் கூறும் நிலையில் அதை 2027ஆம் ஆண்டுக்கு தள்ளி போட்டுள்ளதன் மூலம் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்க பாஜக வெளிப்படையான சதித்திட்டத்தை அறிவித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசின் அறிவிப்பின் மூலம் தொகுதி மறுவரையறை ஆபத்து குறித்து தான் முன்பே எச்சரித்தது இப்போது நிரூபணமாகிவிட்டதாகவும் கூறியுள்ளார். மேலும் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த சதித்திட்டம் பற்றி பேசாமல் அமைதி காப்பதன் மூலம் துரோகத்திற்கு துணை போவதாகவும் டெல்லி ஆதிக்கத்தின் முன்பு அவர் அடிபணிந்து விட்டது தெள்ளத் தெளிவாகியிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நியாயமான தொகுதி மறுவரையறை எனும் கோரிக்கையில் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றுபட்டு நிற்பதால் மத்திய அரசு தெளிவான விளக்கத்தை அளித்தாக வேண்டும் என்றும் அந்த பதிவில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பெங்களூருவில் ஆர்சிபி அணியின் வெற்றி கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி சிறுமி உட்பட 11 பேர் உயிரிழந்தது நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் 18 ஆண்டுகால காத்திருப்புக்கு பிறகு மகுடம் சூடிய ஆர்சிபி அணியின் வெற்றி கொண்டாட்டம் துயரத்தில் முடிந்த காட்சிகள்தான் இது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் 18 ஆண்டுகால வரலாற்றில் முதன்முறையாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கோப்பையை வென்றது. இதனை பெங்களூருவில் கொண்டாட வந்த ஆர்சிபி அணியினரை பெங்களூரு விமான நிலையத்திற்கே சென்று துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் வரவேற்றார். அங்கிருந்து நேரடியாக சட்டப்பேரவை வளாகமான விதான்சௌதாவுக்கு முதலமைச்சர் சித்தராமையாவை சந்திக்க சென்றனர். அப்போது ஆர்சிபி அணி வீரர்களை காண கட்டுக்கடங்காத கூட்டம் திரண்டது. வீரர்களை காணும் ஆவலில் ரசிகர்கள் பலர் அருகே இருந்த மரங்கள் மற்றும் உயர்நீதிமன்ற வளாக கட்டடங்கள் மீது ஏறியதால் அசாதாரண சூழல் நிலவியது. மற்றொருபுறம் கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கம் சார்பில் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் பாராட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அங்கும் தரைகளே தெரியாத அளவிற்கு பல மீட்டர் தூரத்திற்கு ரசிகர்கள் குவிந்திருந்தனர். சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சின்னசாமி மைதானம் வரை வீரர்கள் திறந்தவெளி வாகனத்தில் பேரணியாக அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனால் மைதானத்திற்குள் செல்ல இலவச நுழைவுச் சீட்டு கிடைக்காதவர்கள் மைதானத்திற்கு வெளியே வீரர்களை பார்த்துவிடும் முனைப்பில் காத்திருந்தனர். கடைசி நேரத்தில் வீரர்களை திறந்தவெளி வாகனத்தில் அழைத்து வரும் திட்டம் கைவிடப்பட்டு வழக்கமான பேருந்தில் மைதானத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். இதனால் வீரர்களை பார்த்துவிடும் ஆவலில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் மைதானத்திற்குள் நுழைய முயன்றனர். வீரர்களை பார்க்கும் முனைப்பில் பலர் மைதானத்தின் தடுப்புச் சுவர், மரக்கிளைகள் மீது போட்டி போட்டுக்கொண்டு ஏறினர். மைதானத்திற்கு அருகே கழிவுநீர் கால்வாயின் மீது ஏராளமானோர் நின்றிருந்த போது
கால்வாயின் கான்கிரீட் ஸ்லாப் பாரம் தாங்காமல் உடைந்து விழுந்தது. காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தியதால் ரசிகர்கள் காலணி உள்ளிட்ட உடைமைகளை விட்டுவிட்டு பதற்றத்தில் தலைதெறிக்க ஓடியதால் அந்த பகுதியை போர்க்களம் போல காட்சியளித்தது. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பலர் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்தனர். Lot of boys have been standing outside, but girls are they ran away to see these things, and moreover the gate has been closed up. These things, lot of girls they tried to push the gate and they went inside. That is the main problem in this incident. I saw that 3 girls have been fall down there only. Nobody had been rescued there. பெற்றோருடன் வந்திருந்த 14 வயது சிறுமி திவ்யான்ஷி உள்ளிட்ட 11 பேர் உயிரிழந்தனர். 33 பேர் படுகாயமடைந்தனர். இதில் 2 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த சோக சம்பவத்திற்கு மத்தியில் மைதானத்திற்கு வந்த வீரர்களுக்கு சிறிய அளவில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதற்கிடையே கூட்ட நெரிசலில் சிக்கி மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களை முதலமைச்சர் சித்தராமையா நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். 11 ಜನರಿಗೂ 10 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿಗಳನ್ನು ಪರಿಹಾರವಾಗಿ ಕೊಡ್ತೇವೆ. ಮತ್ತು ಯಾರು ಗಾಯಗೊಂಡಿದ್ದಾರೆ ಅವ್ರಿಗೆಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ಉಚಿತವಾಗಿ ಚಿಕಿತ್ಸೆ ಕೊಡ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನು our government is not going to play politics with it. See, let us see the outcome of the ministerial report. I will give 15 days time. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் இந்த துயர சம்பவத்திற்காக பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக கூறினார். கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் பெங்களூருவில் நடந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.